ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 கேக்குதா? ஐயோ நம்மள இப்போ என்னாச்சுன்னா வீட்டில் சோறு செய்யலை. வருத்தமாயிடுச்சு. நேராக மங்களம்பட்டிக்கு போகிறோம். நல்லா கடையில் போய் நுழையிறோம். கத்தம் குடிச்சோன்னே ஓரளவுக்கு தான் ஆடுவான் ப்ரோ. இப்போ நான் வந்து 100% 70% தூக்கத்தில் நடந்து போயிட்டுருக்கேன். ஐயோ எங்கேயோ போய் விழுந்துட்டுனா அவ்வளோ அசிங்கமாக போய் சாப்பிட்றோம். எங்கேயாவது தூக்கத்தில் போய் விழுந்துடாமல் இருக்கேன்னு வேண்டிக்கங்க. ஓகே, வெயில் பொழக்கிற போல் மனுஷனால் எந்திருக்க முடியல. நான் ஒழுங்காக சாப்பிட்றதே இல்லை இப்போலாம். ஒரே டிப்ரெஷனாகவே போயிட்டுருக்கு. வாழ்க்கையே டிப்ரெஷனாக போகுது. பார்த்துல என்ன ஆட்டம் ஆடினடா. வாழ்க்கையில் அடி விடலாம், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக அடி விடக்கூடாதுல்ல. வச்சு மாட்டேன். அதான் இதனால் நம்ம மனசு டிப்ரெஷனாலும் அழகாக விடும். மைக்குனா நான் கொஞ்சம் சத்தமாக கத்திக்கிட்டு பேசணும். மைக் தரல. சார் சரி, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா எனக்கு. நான் வச்சுருக்க ஷர்ட் தான். அதே துவைச்சி போட்டு போயிடுவேன் காலேஜுக்கு. எல்லாம் காட்ட சொல்லாதீங்கடா, அது பேண்ட்ரா. இதுதான் நான் படித்த ஸ்கூல். ரொம்ப பெருமையாக இருக்குது. குவாலிட்டியான நாங்கள் எங்கிட்டு போவோம். குவாலிட்டியான வீடியோக்கும் கேமராக்கும். என் கேமராமேன் வேறு இப்போ போனால் ஸ்கூலில் இருப்பானுங்க. அங்கே போய் பிடிக்கணும். மகமட்ட ஸ்கூலில் இருப்பானுங்க என் கேமராமேன்லாம். பூமாலை அங்கே இருப்பார். பேராச்சாம்பரம் பூமாலை பேர் இது. அழகாக இருக்கேண்ணா மக்களே. நான் எனக்கு வேறு ஒரே டிப்ரெஷனாக இருக்குது. ஒன்றுத்துக்குமே தரல. லைஃப் ஒரு பக்கம் சொல்லிட்டே அடிக்குது. என்ன உங்கள் வாழ்க்கைலாம் நல்லா இருக்கா? நீங்கள் சும்மா ரியாலிட்டியாக சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்குதா? இல்லை நீங்களாம் வாழணும்னு வாழ்கிறீங்களா? இல்லை கடன் இல்லாமல் வாழ்கிறீங்களா? ஏதாவது சொல்லுங்கள். நான் மட்டும்தான் அந்த பூமியில் இப்போ இருக்கேன். நான் வினோதமாக பேசுகிறேன். உங்களுக்கு கூட அப்படிதான் இருக்கும். அவன் பாம்பு கீமன்றான். நீ லெஃப்ட் வாணி